ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டே வித் சக்ஸஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றியாளர்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், அந்த தடைகள் ஏன் வருது, அந்த வெற்றியாளர்கள் அந்த தடைகளை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு அழகான அருமையான கதைகள் மூலயமா பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வர்றார். அந்த விவசாயிக்கு கடவுள் மேலே மிகப்பெரிய கோபம். அந்த கோபத்தை கடவுள்கிட்டே நேராக போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடவுளை பார்க்க போகிறார். கடவுள்கிட்ட போய் சொல்கிறாரு, கடவுளே, உனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியல. எப்போல்லாம் மழை பெய்யணுமோ அப்போல்லாம் மழை பெய்ய மாட்டேங்குது. எப்போ மழை பெய்யக்கூடாதோ அப்போ கரெக்டாக மழை பெய்யுது. உனக்கு விவசாயத்தை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன்ட்ட வா. ஏன்னா என் வாழ்நாள் முழுவதுமாக விவசாயத்துக்காகவே அர்ப்பணித்து அதையே செஞ்சிட்ருக்கேன். ஒரு சான்ஸ் எனக்காக கொடுத்துப்பாரு. எப்போ மழை பெய்யணும், எப்போ வெயில் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த வானிலை மாற்றத்துக்கு உண்டான வரத்தை எனக்கு கொடுத்துப்பாரு. கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கையில் மிக அருமையான பயிர்களை விளைய வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை பொறுமையாக கேட்டுட்டு இருந்த கடவுள் சரி, இந்த விவசாயிக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மகனே, உனக்கு எப்போ மழை பெய்யணும், எப்போ வெயில் அடிக்கணும் அப்படிங்கிற வானிலை மாற்றத்தை மாறக்கூடிய வரத்தை உனக்கு தான் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இந்த விவசாயிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆகா, இப்படி ஒரு வாரம் கிடச்சிருச்சு, நம்ம பயிர்கள் நல்லா செழுமையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்குறார். இறங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் பயிர்களை விளைவிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்போ தன் பயிர்களுக்கு மழை வேணுமோ கரெக்டாக மழை பெய்ய வைக்கிறாரு. எப்போ வெயில் அடிக்கணுமோ அப்போ கரெக்டாக வெயில் அடிக்க வைக்கிறார். ஸோ நாட்கள் இப்படியே கடந்துக்கிட்டே இருக்குது. பயிர்கள் மிக அருமையாக வளர்ந்துருக்கு. பயிர்கள் தாவரங்கள் எல்லாமே மிக பசுமையாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே விவசாயிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தியிருக்கோம். அப்போது இந்த பயிர்கள் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு அவர்கிட்ட போய் காட்டலாம். பாரு, நான் எவ்வளோ சிறப்பாக வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். சரி, பயிர்களை அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த அறுவடை செய்கிறப்போ தான் அந்த விவசாயிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அப்படின்னா, பயிர்கள் எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்குது. முன்னாடி இருந்த பயிர்களை விட இந்த பயிர்கள் 2 மடங்கு அதிகமாகவே வளர்ந்துருக்கு. இருந்தாலும் உள்ள நெற்கதிர்கள் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. ஆமாங்க, அந்த பயிர்கள் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் நெற்கதிர்கள்ங்கிறது ஒன்றுமே இல்லாமல் வெறும் உமி மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்த அந்த விவசாயிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியிலே அவர் இருக்கப்போ வானத்துலேருந்து மேகங்கள் வழியாக கடவுள் வராரு. கடவுள் என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த விவசாயி சொல்கிறாரு, கடவுளே, என்னன்னே தெரியல கடவுளே, ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த பயிருக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சேன். இந்த பயிருக்கு வந்த தடைகள் எல்லாத்தையும் தகர்த்து வச்சேன். இந்த பயிரை அதிகப்படியான காற்று இல்லாமல், அதிகப்படியான வறட்சி இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் வளர்த்தேன். இருந்தும் இந்த பயிர் நெற்கதிர்னு ஒன்று தரவே இல்லை. ஒரு தாவரத்தில் கூட நெற்கதிரே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். இதுக்கு கடவுள் ரிப்ளை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, மகனே, இந்த நெற்கதிர்களுக்கு நான் கொடுத்த தடைகள் எல்லாமே தடைகள் கிடையாது. மழை இல்லாமல் இருக்கப்போ அதோட வேர்கள் நீரை தேடி நிலத்தில் அதிக தூரம் போகும். அதிகமாக காற்றடிக்கிறப்ப அந்த தாவரத்தோட வேர்கள் பலமாகும். ஸோ அதோட வேர்கள் எல்லாம் பலமானால் தான் அதிகப்படியான நெற்கதிர்கள் பிடிக்கும். ஆக அந்த பயிருக்கு நான் கொடுத்த எல்லாமே தடைகள் கிடையாது. அந்த பயிரை வலுப்படுத்தக்கூடிய காரணிகள். அந்த வலு பெற்றாதான், அந்த தடைகளை தகர்த்து வந்தால் தான் அந்த தாவரம் அழகான நெற்கதிர்களை தரும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் முடிக்கிறார். இதை கேட்ட அந்த விவசாயிக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. இந்த வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்குது. இந்த கதை முடியுது. இன்றைக்கி வெற்றியாளர்களுக்கான சிந்தனை இது தான். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தடைகளையும் எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா, அது நம்மளை வலிமை பெறுறதுக்காகவும் நம்மளை வெற்றியை நோக்கி இழுத்து செல்றதுக்காக தான் வருது. உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான தடைகள் வருது அப்படின்னா வாழ்த்துக்கள், நீங்கள் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்கள் பாதையில் எந்த வித தடைகளும் வரல அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் செல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு மகான் சொல்கிறாரு. ஆக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் தள்ளி வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க. தடை அதை உடை, ஒரு சரித்திரம் படை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட, இன்ட்ரெஸ்டிங் மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஸ்டே வித் சக்ஸஸ் நண்பன், உங்கள் மதன் குமார்.